மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் யாரோ ஒருவர் உண்மையை மறைத்தது பின்னர் அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரிந்ததும் அது பெரிய பிரச்சனையாகவே மாறியிருக்கும். நம்பிக்கையுடன் இருந்த ஒரு குடும்ப உறுப்பினர் முக்கியமான உண்மையை மறைத்திருந்தது பின்னர் தெரிய வந்திருக்கலாம். அது பணம், உறவு, சொத்து அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானதாக எதுவாக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு உண்மை வெளிவந்த போது எங்களை ஏன் நம்பவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழவும் ஆரம்பித்திருக்கும். ஒன்று, நீங்கள் அந்த ஒரு உண்மையை மறைத்திருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோ உடன் பிறந்தவர்களோ ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணைகள் கூட சில உண்மைகளை உங்களிடம் சொல்லாமல் கூட வைத்திருக்கலாம். அது ஆரம்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காமல் இருந்தாலும் உண்மை தெரிந்ததும் இதற்கெல்லாம் காரணம் நீதானா என்கிற ஒரு பெயரும் அவர்கள் மீது வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி குடும்பத்தில் எழுப்பப்படும். ஏன் எங்களை நீ நம்பவில்லை, எங்களிடம் சொன்னால் நாங்கள் என்ன செய்து விடுவோம் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அது உங்களுடைய மனதையும் உங்களுடைய குடும்பத்தில் தவறு செய்த நபரையும் இதுவரைக்கும் துன்புறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். உண்மையை விட அதை மறைத்த செயல் அதிக ஒரு வேதனையா ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. 8ஆம் வீடான ரகசிய ஸ்தானமும் 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் கோச்சார கிரகங்களால் அச்சுறுத்தப்படும் போது உங்களது குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கிய உறுப்பினர், துணை, உடன் பிறந்தவர் அல்லது பிள்ளைகள் உங்களிடம் பெரிய உண்மை ஒன்றையோ அல்லது அவர்களின் நிதி பின்னடைவையோ நீண்ட காலமாக மூடி மறைத்தது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்மிடம் மறைத்து விட்டார்களே என்ற ஒரு உண்மை வெளிப்படும் போது உங்களுக்குள்ள பெரும் ஒரு அதிர்ச்சியும் ஏமாற்றமும் உண்டாகி அது உங்களுடைய மனதையே அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த மறைக்கப்பட்ட உண்மையை சரி செய்ய நீங்கள் உங்களது சேமிப்புகளை இழக்க வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும், அல்லது வெளியில் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிரக அந்தரங்கங்களால் உங்களுக்கு நிச்சயமாக திணிக்கப்படும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனுபவிக்கவும் செய்வீர்கள். அதே போல குழந்தைகள் தொடர்பான கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். 5ஆம் வீடு என்பது புத்திர ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. மீனம் ராசிக்கு இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார். 5ஆம் வீட்டில் ராகு கேதுக்களின் நிழல் தாக்கங்கள் ஏற்படும் போதோ அல்லது புத்திர காரகனான குரு பகவான் அசுப கிரகங்களின் சாரத்தை பெறும் பொழுதோ பிள்ளைகளின் கல்வி, ஆரோக்கியம் அல்லது அவங்களுடைய நன்னடத்தை தொடர்பான கவலைகள் உங்களுக்கு மிக கடுமையானதாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டு அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்பதில்லையே, அவங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற ஒரு பயம் உங்களை வாட்டி எடுத்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளின் சில பிடிவாத குணங்களும் தவறான நண்பர்களின் சேர்க்கையும் உங்களது தூக்கத்தையே இதுவரைக்கும் கெடுத்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறதோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தாங்க ஒவ்வொரு நாளும் இருக்கும். தசா புத்தியின் சாதகமற்ற அந்தரங்கள் இந்த கவலைகளை மேலும் பெருக்கி உங்களை எந்நேரமும் ஒருவித பதற்றத்திலேயே வைத்திருப்பதற்கான வழிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கிறது. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல வயது அப்படி இருப்பதால் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட சேர்க்கையுடன் தான் சேர்வார்கள். ஒரு அடி விழுந்ததும் தானாகவே திருந்தி விடுவார்கள். மீனம் ராசிக்காரங்க குழந்தைகளின் நலனை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனாலேயே கல்வி, உடல்நலம், நட்பு வட்டம் அல்லது எதிர்காலம் தொடர்பான கவலைகள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் உண்மையான பிரச்சனையை விட மனதில் உருவான பயங்களை அதிகமாக உங்களுடைய மனதிற்குள் இருக்கலாம். இந்த கவலைகள் குடும்ப அமைதியையும் பாதித்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காமல் நான் இதுவரை கூறியது மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் நம்பிக்கையே கிடையாது, கடவுள் என்பதே கிடையாது என்று கூறிக்கொண்டிருந்த மீனம் ராசி ஆண்களும் பெண்களும் ஏன் குழந்தைகள் உட்பட அனைவருமே இந்த ஒரு நேரத்துல கடவுளை பிரார்த்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் மீது ஒரு நாட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும்.
பணியிடத்தில் வேலை பளு இருந்தாலும் வெற்றிகரமாக அதனை முடித்து காட்டுவீர்கள். அதனால் உங்களுக்கு நேரங்கள் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை விட அதிகமாகத்தான் செய்யும். அதனை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உறவினர்களால் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தும் உங்களுடைய வீட்டை தேடி வந்துவிடும். பயணங்களில் கவனம் தேவை. அது வாகனமாக இருக்கலாம், இருசக்கர வாகனங்கள், இதில் போனாலும் முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் காண ஆரம்பிப்பார்கள். பொருளாதார நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில திருப்திகரமாக மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். பல ஆண்டுகளாக நீடித்த பிரச்சனைகள் இனிமே முடிவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர்ந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப தகராறுகள், பண சிக்கல்கள், சொத்து பிரச்சனைகள் அல்லது மனக்கசப்புகள் போன்றவை நல்ல ஒரு தீர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இது எப்போது முடியும் என்று நினைத்த விஷயங்களுக்கு இப்பொழுது பதிலானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான தொந்தரவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த முடிவு உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு நிம்மதியவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மீனம் ராசிக்கு 8ஆம் வீடான அசுபஸ்தானம் மற்றும் 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்தின் அதிபதிகள் பலம் இழந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் பலம் பெறும் போது பல வருடங்களாக உங்களது தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த பழைய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க இருக்கும். இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் பெரிய மனிதர்களின் தலையீட்டால் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து மனப்பாரமானது உங்களுடைய மனதை விட்டு குறைந்துவிடும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிரிகள் தங்களுடைய சதி திட்டங்கள் பலிக்காமல் உங்களை விட்டு தானாகவே விலகவும் ஆரம்பிப்பார்கள். பிரச்சனைகளுக்கு காரணமான விஷயங்கள் பனி போல உருகி மறைந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்களின் வீட்டு சூழல்கள் இப்பொழுது மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்ப அமைதியை குறிக்கும் இடத்தில் நிலவி வந்த கிரக தோஷங்களும் அசுப பார்வைகளும் விலகும் போது உங்களது இல்லத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த அமைதியும் மங்கள அலைகளும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெறும். வீட்டில் நிலவி வந்த பண தட்டுப்பாடு மற்றும் மன அழுத்தம் நீங்குவதால் வீடு எப்போதும் கலகலப்பாகவும் தெய்வீக கடாட்சியத்துடனும் காட்சியளிக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசி மகிழும் தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. வீட்டை புதுப்பித்தல், நவீன ஆடம்பர உபகரணங்களை வாங்குதல் அல்லது வண்ட வாகன சேர்க்கை போன்றவற்றின் மூலம் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைவார்கள். இல்லத்தில் எப்போதும் ஒரு திருவிழா கோலமும் செறிப்பொலியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடையேறப் போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். பணியிடத்தில் வேலை பளு இருந்தாலும் வெற்றிகரமாக அதனை முடித்து காட்டுவீர்கள். அதனால் உங்களுக்கு நேரங்கள் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை விட அதிகமாகத்தான் செய்யும். அதனை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உறவினர்களால் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தும் உங்களுடைய வீட்டை தேடி வந்துவிடும். பயணங்களில் கவனம் தேவை. அது வாகனமாக இருக்கலாம், இருசக்கர வாகனங்கள், இதில் போனாலும் முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் காண ஆரம்பிப்பார்கள். பொருளாதார நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில திருப்திகரமாக மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். பல ஆண்டுகளாக நீடித்த பிரச்சனைகள் இனிமே முடிவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர்ந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப தகராறுகள்,
பண சிக்கல்கள், சொத்து பிரச்சனைகள் அல்லது மனக்கசப்புகள் போன்றவை நல்ல ஒரு தீர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இது எப்போது முடியும் என்று நினைத்த விஷயங்களுக்கு இப்பொழுது பதிலானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான தொந்தரவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த முடிவு உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு நிம்மதியவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மீனம் ராசிக்கு 8ஆம் வீடான அசுபஸ்தானம் மற்றும் 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்தின் அதிபதிகள் பலம் இழந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் பலம் பெறும் போது பல வருடங்களாக உங்களது தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த பழைய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க இருக்கும். இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் பெரிய மனிதர்களின் தலையீட்டால் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து மனப்பாரமானது உங்களுடைய மனதை விட்டு குறைந்துவிடும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிரிகள் தங்களுடைய சதி திட்டங்கள் பலிக்காமல் உங்களை விட்டு தானாகவே விலகவும் ஆரம்பிப்பார்கள். பிரச்சனைகளுக்கு காரணமான விஷயங்கள் பனி போல உருகி மறைந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்களின் வீட்டு சூழல்கள் இப்பொழுது மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்ப அமைதியை குறிக்கும் இடத்தில் நிலவி வந்த கிரக தோஷங்களும் அசுப பார்வைகளும் விலகும் போது உங்களது இல்லத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த அமைதியும் மங்கள அலைகளும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெறும். வீட்டில் நிலவி வந்த பண தட்டுப்பாடு மற்றும் மன அழுத்தம் நீங்குவதால் வீடு எப்போதும் கலகலப்பாகவும் தெய்வீக கடாட்சியத்துடனும் காட்சியளிக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசி மகிழும் தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. வீட்டை புதுப்பித்தல், நவீன ஆடம்பர உபகரணங்களை வாங்குதல் அல்லது வண்ட வாகன சேர்க்கை போன்றவற்றின் மூலம் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைவார்கள். இல்லத்தில் எப்போதும் ஒரு திருவிழா கோலமும் சரி